வணக்கங்கள். உலகத்துல நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. மனிதர்களுக்குள்ளும் நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. அன்பு இருக்கு, வெறுப்பு இருக்கு. எதை தேர்வு செய்து கொள்கிறோம், எது நமக்கு வேண்டும், எதை நோக்கி நாம் போக வேண்டும் என்பது நம் கையில் தான் இருக்கிறது. நம் வாழ்க்கையிலும் அப்படி நம் வாழ்க்கையில் சுற்றி இருக்கும் அன்பு, நிம்மதி, பாசம், நல்லது என்ற பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டால் நிம்மதியாக இருக்கலாம் என்பது பவர் பாண்டி. முதல்ல இதுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறது என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என்னுடைய அசோசியேட் டைரக்டர்ஸ். எனக்கு அது ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. என்னுடைய நிறைவுகளையும் குறைகளையும் அவங்க சமாளிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு முதல்ல நான் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ராஜ்கிரண் சார் இந்த படத்துக்கு ஒரு ஆசீர்வாதம். இந்த படம் ஒரு பாலுமகேந்திரா சார் அடிக்கடி சொல்லுவாரு, ஒரு படம் தனக்கு என்ன வேண்டுமோ அதுவே அதை தேடி வாங்கிக் கொள்ளும். அப்படி வாங்கிக் கொள்ளாத படம் சரியாக வராது. இந்த படத்தை பொறுத்தவரை ராஜ்கிரண் சார் உள்ள வந்ததும் அவருடைய சிரிப்பு, அவருடைய அரவணைப்பு, அவருடைய அன்பு, இதுதான் இந்த படத்திற்கு என்னெல்லாம் வேண்டுமோ அதை தேடி கொடுத்தது. இந்த படம் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல இருக்குன்னா அதுக்கு முழுக்க காரணம் ராஜ்கிரண் சார் தான். இது நன்றி எல்லாம் சொல்லி மிகவும் ஒரு குறைவான வார்த்தையாக படுகிறது. எங்க அப்பா ராசாவை மனசுல எடுக்கும் போதுலேருந்து நான் அந்த தண்ணியெல்லாம் எடுத்து தலையில போட்டுட்டு இப்படிலாம் பண்ணி தண்ணியெல்லாம் தெரிக்கும். ஏன்னா அது ராசாவை மனசுல வரும். அந்த மாதிரி அவர் அடிச்சாருன்னா தண்ணியெல்லாம் அப்படி தெரிக்கும். ஸோ நானும் போய் டேப்ல தண்ணி எடுத்து தலையில முடியலெல்லாம் போட்டுக்கிட்டு இப்படிலாம் பண்ணிக்குவேன். அந்த படத்துல ஒரு ரீரெக்கார்டிங் போட்டிருப்பாங்க. அவர் நடந்து வந்தாருன்னு அந்த செருப்புல கரெக்ட்னு ஒரு ரீரெக்கார்டிங்லாம் வரும். அதனால அப்போ அந்த டைம்ல ஒரு செருப்பு ஒன்று வைப்பாங்க, லெதர்ல எப்படி இருக்கும், அதை மடக்கிக்கலாம். ஏன்னா அந்த செருப்பு மடங்கி இருக்கும். நான் உட்காந்து அந்த செருப்பு மடக்கிட்டே இருப்பேன், மத்தியானம்லாம் உட்காந்து மடங்கி இருக்கணும். அதை போட்டு நானே வாயில ரீரெக்கார்டிங் கொடுத்துடலாம் நடப்பேன். ஸோ என்னுடைய ஒரு சூப்பர் ஹீரோ மாயாண்டி. அந்த மாயாண்டிங்கிற கேரக்டர் அதுதான் எங்க குடும்பத்துடைய என்ன சொல்றது, எங்க குடும்பத்துடைய டிராவலே அந்த மாயாண்டிங்கிற கேரக்டர்ல தான் ஆரம்பம். இவ்வளவு ஒரு அன்பான மனிதர் அவரை அணுகும் பொழுது ராஜ்கிரண் சார் அவ்வளவு சாதாரணமா ஒரு படத்தை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும். சார் என் மேல வச்சிருக்கிற பாசமா இல்லை இந்த குடும்பம் மீது வைத்திருக்க பாசமா தெரியல, அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆஃபீஸில் கதை கேட்டாங்க. அதுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியல. சார் ரொம்ப நன்றி சார். என் மீது வைத்த நம்பிக்கைக்கும், ஒரு புதுசா ஒரு படம் இயக்குறான், இவன் என்ன பண்ண போறான்னு நினைக்கிறது ரொம்ப சுலபம். நான் ஒரு மரியாதையா நீங்க கொடுத்த மரியாதை தான் மொத்த யூனிட்டும் ஃபாலோ பண்ணிச்சு நான் நம்புறேன். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த பவர் பாண்டிங்கிற கேரக்டர் எழுதி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் மேலேயே ஆச்சு. அது அவரை சென்று அடையும் பொழுதுதான் முழுமை அடைந்தது. அதுக்கு கடவுள் தான் காரணம். அதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என் வேலையை பாதிக்கு பாதியா குறைச்ச அவ்வளவுதான். அவ்வளோ சிம்பிளா முடிச்சிட்டாரு. எடிட்டிங் டெக்னிக்கலா கட் பண்றது ஓகே, நிறைய பேர் பண்ணலாம். அண்ட் கரெக்டான கட்டிங் அது ஒன்று இருக்கு, அதுவும் நிறைய பேர் பண்ணலாம், எல்லாம் ஓகே. ஆனா எமோஷனை கரெக்டா கேப்சர் பண்ற எடிட்டிங் அது இட்ஸ் நாட் வெரி காமன். கரெக்டா நம்ம அவங்க ரஷ் மட்டும்தான் போவோம். அவங்க எல்லா டேக்கையும் பார்த்துட்டு கரெக்டான எமோஷனை எந்த ஆங்கிள், எந்த ரேஞ்சில், எதுல கரெக்டான எமோஷனை கான்குவர் பண்ண முடியும். ஏன்னா
ஃபில்ம் மேக்கிங் வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கலாம். எனக்கு ஃபில்ம் மேக்கிங் பற்றி பேசுகிற அளவுக்கு தகுதி இல்லை. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், நான் நம்புற ஒரு விஷயத்த சொல்லிக்க ஆசைப்படுறேன். ஃபில்ம் மேக்கிங் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கலாம், நிறைய கிராமர் இருக்கலாம், நிறைய ரூல்ஸ் இருக்கலாம், கிராண்டியர் இருக்கலாம், அது இருக்கலாம், இது இருக்கலாம். ஆனால் எண்ட் ஆஃப் த டே நான் சொல்ல வர எமோஷன் கன்வே ஆனாதான் அது நிற்கும். இட்ஸ் அபவுட் அ ஸ்டோரி விச் வில் கன்வே த எமோஷன் ரைட். அதுக்கு மை எடிட்டர் ஷுட் கான்குவர் த எமோஷன் கரெக்ட்லி, கேப்சர் த எமோஷன் கரெக்ட்லி. அதை அந்த வேலையை எனக்கு முழுக்க ஃபர்ஸ்ட் 2-3 நாளைக்கு அப்புறம் நான் போகவே இல்லை. he did everything on his own. and அவர் அகைன் என்னோட 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 ஸ்ட்ரென்த், என்னோட பில்லர்ஸ் ஷான் ரோல்டன், ஜிகே பிரசன்னா எல்லாமே. அண்ட் மார்க் மை வேர்ட்ஸ், ஜிகே பிரசன்னா இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமிசிங் டேலண்ட்ஸ். அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு வாண்டட் எடிட்டர்ஸாக ஒரு ஃபியூச்சரில் இருக்க போகிறார். அண்ட் இஸ் கோயிங் டு கோ பிளேசஸ் விச் ஐ எம் வெரி வெரி ஷூர் அபவுட். கங்க்ராட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பிரசன்னா. இந்த படம் பவர் பாண்டி எனக்கு ஒரு முக்கியமான படம். இயக்குனர் கஸ்தூரி ராஜா 27 வருடங்களுக்கு முன்னால் என் ராசாவின் மனசிலே படத்தின் மூலமாக என்னை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினார். அவரது மகன், என்னுடைய மருமகன் தனுஷ் அவர்கள் 27 வருடங்களுக்கு பிறகு என்னை மீண்டும் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இப்படி ஒரு கொடுப்பினை எல்லோருக்கும் அமையாது, எனக்கு அமைந்திருக்கிறது. இறைவனுக்கு நன்றி. இயக்குனர் தனுஷ் அவர்களை பற்றி நான் சொல்ல ஆரம்பித்தால் மணிக்கணக்காக நீளும். 2 விஷயங்களை மட்டும் சொல்லிக்கொண்டு முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, இறை அருளால் அவர் இன்று வளர்ந்திருக்கும் உயரம் மிக அதிகம். தமிழில் முன்னணி ஹீரோ, தெலுங்கில் மிகப்பெரிய பெயர், ஹிந்தியில் பெயர், ஹாலிவுட் படங்களில் நடிக்கிறார். இப்படி இருக்கும் ஒருவர் தான் இயக்கப் போகும் முதல் படத்துக்கு ரஜினி சாரிடம் டேட் கேட்டாலும் அவர் கொடுப்பார். ஆனால் நான் ராஜ்கிரணை ஹீரோவை வைத்துதான் படம் எடுப்பேன் என்று எடுத்த அவர் முடிவு அவரது தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையை இந்த படத்தில் வேலை செய்த ஒவ்வொரு கணமும் நான் உணர்ந்தேன். இந்த குழுவில் எல்லோருமே எனக்கு பிள்ளைகள் தான். என் பிள்ளை பிரசன்னா சொன்ன மாதிரி, நான் புதிதாக நடிக்க வந்தவனை போல கேட்டுக்கொண்டிருந்தேன் என்பது பிரசன்னாவின் பார்வை. உண்மை அதுதான். ஏனென்றால் மருமகன் தனுஷ் எனக்கு விளக்கிய விதத்தில் என்னை அறியாமல் ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. இன்னும் சொல்ல போனால், இதுவரை ராஜ்கிரண் என்று இருந்த ஒரு பிம்பத்தை உடைத்தெறிந்துவிட்டு புதிதாக ஒரு ராஜ்கிரணை இந்த படத்தின் மூலம் உருவாக்கி இருக்கிறார் இயக்குனர் தனுஷ். அவர் சொல்லித் தந்த விதத்தில் இந்த பவர் பாண்டி என்பவன் இப்படி இருப்பான், இப்படி நடப்பான், இப்படி பேசுவான், இப்படி சிந்திப்பான் என்று அவர் எனக்கு ஊட்டிய விதத்தில் 50% நான் பண்ணியிருப்பேன் என்று நம்புகிறேன். 100% பண்ணியிருந்தால் டோட்டலாகவே ராஜ்கிரன்கிற ஒரு கேரக்டரை மறந்து போயிடும். அந்த அளவு மிகப்பெரிய இயக்குனராக அவர் இறை அருளால் உருவெடுத்திருக்கிறார். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது இப்படி ஒரு நல்ல இயக்குனரிடம்
நான் ஒப்படைக்கும் ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கு என் நன்றி. வணக்கம்.